மீண்டும் நாடு முழுவதும் மின்வெட்டு. சர்ச்சைக்குரிய மதுபான சாலை அனுமதி பத்திரங்கள் சாணக்கியன் எம்பியின் வேண்டுகோள். அனுர் அரசில் 4 புதிய பதில் அமைச்சர்கள் நியமனம். தையிட்டி விகாரை உடைக்கப்பட வேண்டும், ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி முழு ஆதரவு. யாழ் நாகை கப்பல் சேவை வெளியான அறிவிப்பு. யாழ் மக்களுக்கு சீனாவால் நிவாரணப் பொருட்கள் வழங்கி வைப்பு. மத்திய வங்கி பொதுமக்களுக்கு விடுத்துள்ள முக்கிய அறிவிப்பு. மாகாண சபை முறைமையில் கை வைக்க மாட்டோம், இவ்வருடம் தேர்தல். லிட்ரோ எரிவாயு விலை திருத்தம் நிதியமைச்சு எடுக்கவுள்ள முடிவு. தையிட்டி விகாரையை அகற்ற முடியாது, ஒற்றை காலில் நிற்கும் அனுர அரசு. மின்சார தடையை தொடர்ந்து மின்சார விநியோக அமைப்பில் ஏற்பட்டுள்ள நிலைமையை நிர்வகிக்க இன்று மற்றும் நாளை ஆகிய நாட்களில் 1.5 மணி நேர மின்வெட்டை நடைமுறைப்படுத்த இலங்கை மின்சார சபை முடிவு செய்துள்ளது. அதன்படி பிற்பகல் 3:30 மணி முதல் இரவு 9:30 மணிக்கு இடையில் நாட்டின் அனைத்து பகுதிகளையும் உள்ளடக்கிய பல பிரிவுகளில் இந்த மின்வெட்டு மேற்கொள்ளப்படும் என்று இலங்கை மின்சார சபை தெரிவித்துள்ளது. இதற்காக பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் ஒப்புதல் பெறப்பட உள்ளதாக அவர்கள் மேலும் தெரிவித்துள்ளனர். நாட்டில் சட்டவிரோதமாக வழங்கப்பட்ட மதுபான சாலை அனுமதி பத்திரங்களை ரத்து செய்ய வேண்டும் என இலங்கை தமிழரசுக் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் வேண்டுகோள் விடுத்துள்ளார். அத்துடன் ஜனாதிபதி நிதியத்திலே இருந்து முறைகேடாக நிதியை பெற்றிருக்கின்றார்கள் என்றால் அந்த நிதியை மீளப்பெற வேண்டும் எனவும் அவர் மேலும் சுட்டிக்காட்டினார். மட்டக்களப்பில் நேற்று இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இங்கு மேலும் தெரிவிக்கையில், அரசியல்வாதிகளுக்கு மதுபான சாலை அனுமதி பத்திரங்கள் வழங்கப்பட்டதாக சொல்லப்பட்டது. வழங்கப்பட்ட பட்டியலையும் வாசித்தார்கள். அதற்கு பிறகு எந்த நடவடிக்கையையும் காணவில்லை. ஜனாதிபதி நிதியத்திலிருந்து அரசியல்வாதிகள் பணம் பெற்றதாக ஒரு பட்டியல் வாசிக்கப்பட்டது. அதன் பின்னரும் ஒன்றும் நடைபெறவில்லை. பட்டியல்களை அனைவரும் வெளியிடலாம், ஆனால் அவர்களிடம் இருக்கின்ற பணத்தை மீளப்பெற வேண்டும். 2025 ஆண்டுக்கான உலக அரசுகள் உச்சி மாநாட்டில் பங்கேற்பதற்காக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு விஜயம் செய்துள்ள நிலையில் 4 அமைச்சுகளுக்கு பதில் அமைச்சர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். அதன்படி ஜனாதிபதிக்கு கீழுள்ள 3 அமைச்சுகளான டிஜிட்டல் பொருளாதார அமைச்சு, பாதுகாப்பு அமைச்சு, நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சிற்கும் ஜனாதிபதியுடன் சுற்றுப்பயணத்தில் பங்கேற்க அமைச்சர் விஜித ஹேரத்தின் கீழுள்ள வெளியுறவு, வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சிற்கும் பின்வரும் அமைச்சர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். அவ்வாறு நியமிக்கப்பட்ட பதில் அமைச்சர்களின் விவரங்கள் பின்வருமாறு. டிஜிட்டல் பொருளாதார பதில் அமைச்சராக டிஜிட்டல் பொருளாதார பிரதி அமைச்சர் எரங்க வீரரத்ன நியமிக்கப்பட்டுள்ளார். பதில் பாதுகாப்பு அமைச்சராக பாதுகாப்பு பிரதி அமைச்சர் அருண ஜெயசேகர நியமிக்கப்பட்டுள்ளார். நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி பதில் அமைச்சராக தொழிலாளர் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி பிரதி அமைச்சர் கலாநிதி அனித் ஜெயந்த பெர்னாண்டோ நியமிக்கப்பட்டுள்ளார். வெளியுறவு, வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை பதில் அமைச்சராக வெளியுறவு மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பிரதி அமைச்சர் அருண் ஹேமச்சந்திரன் நியமிக்கப்பட்டுள்ளார். யாழ் தையிட்டி விகாரை உடைக்கப்பட வேண்டியதுடன் அதற்கு எதிராக மேற்கொள்ளப்படும் ஆர்ப்பாட்டத்திற்கு ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி முழுமையான ஆதரவு வழங்கும் என்று அந்த கூட்டணியின் முக்கியஸ்தரும் பாராளுமன்ற உறுப்பினருமான செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்துள்ளார். ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பங்காளி கட்சிகளுக்கிடையிலான கலந்துரையாடல் ஒன்று வவுனியாவில் இடம்பெற்றுள்ளது. அதன் பின்னர் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். தொடர்ந்து கருத்து தெரிவித்த அவர், யாழ் தையிட்டி விகாரைக்கு எதிராக இடம்பெறும் போராட்டத்திற்கு ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு முழுமையான ஆதரவை தெரிவிக்கும். அது உண்மையில் உடைக்கப்பட வேண்டிய விடயம். வடகிழக்கில் பிக்குகள் மற்றும் சில திணைக்களங்கள் நினைத்ததை செய்யும் ஒரு நிலை காணப்படுகின்றது. எனவே இந்த விகாரை உடைக்கப்பட வேண்டும் என்பதே எமது நிலைப்பாடு. அதற்கான ஆதாரங்கள் நாங்கள் வழங்குவோம். மக்களுடைய விருப்பமும் அதுவே என்றார். காங்கேசன்துறை நாகப்பட்டினம் இடையிலான கப்பல் போக்குவரத்து சேவை மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த சேவையானது நாளை மறுதினம் தனது சேவையினை ஆரம்பிக்கவுள்ளது.
சிவகங்கை கப்பல் சேவை நிறுவனத்தின் தலைவர் சுந்தரராஜ் பொன்னுசாமி இதனை தெரிவித்துள்ளார். அதன்படி நாளை மறுதினம் காலை 7:30 அளவில் நாகப்பட்டினத்திலிருந்து பயணத்தை ஆரம்பிக்கும் கப்பலானது காங்கேசன்துறையை வந்தடைந்த பின்னர் மீண்டும் பிற்பகல் 1:30 அளவில் காங்கேசன்துறையில் இருந்து பயணத்தை ஆரம்பித்து நாகப்பட்டினத்தை சென்றடையும். இந்த கப்பல் சேவையானது செவ்வாய்க்கிழமை தவிர்ந்த வாரத்திற்கு 6 நாட்கள் ஈடுபடும் என அந்த நிறுவனம் தெரிவித்துள்ளது. சீனாவின் சகோதர பாசம் நிகழ்ச்சி திட்டத்தின் கீழ் யாழ் மாவட்டத்தில் வெள்ள அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கான நிவாரணப் பொருட்கள் வழங்கி வைக்கப்பட்டுள்ளது. குறித்த நிகழ்வானது யாழ் மாவட்ட செயலகத்தின் கேட்போர் கூடத்தில் இன்றைய தினம் நடைபெற்றுள்ளது. இதன்போது இலங்கைக்கான சீன தூதரகத்தின் பிரதிப்பிரதானி பொதுமக்களுக்கு நிவாரணப் பொருட்களை வழங்கி வைத்தார். இந்த நிகழ்வின் போது 1070 குடும்பங்களுக்கு தலா 6490 ரூபாய் பெறுமதியான பொதிகள் வழங்கி வைக்கப்பட்டுள்ளது. குறித்த நிகழ்வில் மாவட்ட செயலாளர் பிரதீபன் மற்றும் சீன தூதரகத்தின் உயரதிகாரிகள், பிரதேச செயலாளர்கள், துறைசார் அதிகாரிகள் என கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இலங்கை மத்திய வங்கியில் வேலைவாய்ப்புகள் இருப்பதாக குறிப்பிட்டு 3ஆம் தரப்பிலிருந்து வெளியாகும் விளம்பரங்கள் தொடர்பில் பொதுமக்கள் அவதானமாக இருக்குமாறு எச்சரித்துள்ளது. அத்துடன் மத்திய வங்கி 3ஆம் தரப்பு தளங்களில் வேலைவாய்ப்புகள் இடுகையிடுவதில்லை என்றும் தெளிவுபடுத்தியுள்ளது. அனைத்து அதிகாரப்பூர்வ வேலைவாய்ப்புகளும் அதன் வலைத்தளம் மற்றும் அதிகாரப்பூர்வ சமூக ஊடக சேவையில் மாத்திரமே கிடைக்கும் என்று மத்திய வங்கி வலியுறுத்தியுள்ளது. அதேவேளை மோசடிகளை தவிர்க்க இந்த அதிகாரப்பூர்வ தளங்கள் மூலம் வேலையிடுகைகளை சரிபார்க்க பொதுமக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மாகாண சபை முறைமை என்பது தாம் வென்றெடுத்த உரிமை என தமிழர்கள் கருதுவதால் அந்த உரிமையில் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் கை வைக்காது இவ்வருட இறுதியில் அல்லது அடுத்த வருடம் முற்பகுதியில் மாகாண சபை தேர்தல் நிச்சயம் நடத்தப்படும் என்று யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவரும் கடத்தொழில் மற்றும் நீரியல் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்திருந்தார். மக்களுக்கான எமது நேர்வழி அரசியல் பயணத்தின் போது எதற்கும் அஞ்சி அடிபணிய போவதில்லை. போற்றுவோர் போற்ற தூற்றுவோர் தூற்றட்டும், ஏனெனில் மக்கள் சக்தி எமது பக்கம் எனவும் அவர் கூறினார். சீனா மற்றும் இலங்கை நாட்டின் நட்புறவின் பயனாக சீனாவின் சகோதர பாசம் எனும் வாசகத்துடன் யாழ் மாவட்டத்தில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு சீனா நாட்டின் உலருணவு பொதிகள் வழங்கும் நிகழ்வு இன்றைய தினம் யாழ் மாவட்ட செயலக கேட்போர் கூடத்தில் மாவட்ட செயலாளர் பிரதீபன் தலைமையில் நடைபெற்றது. இந்த நிகழ்வின் பின்னர் ஊடகங்களிடம் கருத்து வெளியிட்ட அமைச்சர் மேலும் கூறியவை வருமாறு: சீனாவின் சகோதர பாசம் தொடர வேண்டும். தேசிய மக்கள் சக்தி ஆட்சி பீடம் வந்து 80 நாட்களுக்கு மேல் ஆகின்றது. இக்கால பகுதிக்குள் நாட்டை கட்டியெழுப்பும் பயணத்துக்கான அடித்தளம் இடப்பட்டு வருகின்றது. இதற்குரிய ஆணையை வழங்கிய மக்களுக்கு எமது நன்றிகள். யாழ் மக்களும் தேசிய மக்கள் சக்தியை முதன்மை கட்சியாக தெரிவு செய்துள்ளனர். அதற்காக மீண்டும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். வறுமை ஒழித்தல், டிஜிட்டல் மயமாக்கல் உட்பட ஒட்டுமொத்த நாட்டையும் மேம்படுத்துவதற்கான திட்டமே தூய்மை ஸ்ரீலங்கா திட்டமாகும். அரசமைப்பின் 13வது திருத்த சட்டத்தின் கீழ் வரும் மாகாண சபை முறைமையை நீண்டு நிலைக்கக்கூடிய நிரந்தர தீர்வு என நாம் நம்பவில்லை. எனினும் மாகாண சபை முறைமையை தமக்கு கிடைத்த உரிமையாக தமிழ் மக்கள் நம்புகின்றனர். எனவேதான் மாகாண சபை முறைமை மீது கை வைக்காதிருக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. மாகாண சபை முறைமை அர்த்தமுள்ள முறைமையாக மாற்றியமைப்போம். இவ்வருடத்துக்குள் அல்லது அடுத்த வருடம் முற்பகுதியில் அதற்கான தேர்தல் நடத்தப்படும். சிறுபான்மையின மக்கள் உட்பட நாட்டு மக்களின் உரிமைகளை நிலைநாட்டுகின்ற புதிய அரசமைப்பு கொண்டுவரப்படும். அதேவேளை மக்களுடன் கலந்துரையாடி நாட்டில் மீண்டும் இனவாதம், மதவாதம் ஏற்படாத வகையில் தையிட்டி விகாரை பிரச்சினைக்கு தீர்வு காணப்படும் என்றார். லிட்ரோ நிறுவனம் எரிவாயு விலை திருத்தத்திற்காக சமர்ப்பித்த பரிந்துரை தொடர்பான நிலைப்பாடு இன்று அறிவிக்கப்படும் என்று நிதியமைச்சு தெரிவித்துள்ளது. உலக சந்தை விலைகளுக்கு ஏற்ப நாட்டின் எரிவாயு விலையை திருத்துவதற்கான ஒப்புதல் பெறுவதற்காக பரிந்துரைகளை லிட்ரோ நிறுவனம் நிதியமைச்சிடம் சமர்ப்பித்துள்ளதாக தெரிவித்திருந்தது. அதன்போது எரிவாயு விலை திருத்தம் தொடர்பான பரிந்துரைகள் இந்த மாதத்தின் முதல் வாரத்தில் நிதி அமைச்சகத்தின் ஒப்புதலுக்காக சமர்ப்பிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. எனினும் இதுவரையிலும் எரிவாயு விலை திருத்தத்திற்கான ஒப்புதல் கிடைக்கவில்லை என லிட்ரோ நிறுவனம் நேற்று அறிவித்திருந்தது. இவ்வாறானதொரு பின்னணியில் விலை திருத்தம் தொடர்பாக நிலைப்பாட்டை நிதியமைச்சு இன்று வெளியிட்டுள்ளதாக தகவல் அறிந்த வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இந்த நிலையில் லிட்ரோ திருத்தத்திற்கு ஏற்ப புதிய விலைகள் விரைவில் அறிவிக்கப்படும் என்று லாப் நிறுவனமும் தெரிவித்துள்ளதாக கூறப்படுகின்றது.
தையிட்டியில் அமைந்துள்ள விகாரையை அந்த இடத்திலிருந்து அகற்ற முடியாது என புத்த சாசன சமய மற்றும் கலாச்சார அலுவல்கள் அமைச்சர் தெரிவித்துள்ளார். அத்துடன் தையிட்டி விகாரை எந்த காணியில் அமைக்கப்பட்டுள்ளதோ அந்த காணி உரிமையாளர்களுக்கு மாற்று காணி வழங்க அரசு நடவடிக்கை எடுக்கும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் ஊடகங்களுக்கு மேலும் அமைச்சர் கருத்து தெரிவிக்கையில், நாட்டில் அமைந்துள்ள எந்த மத தலங்களையும் அகற்ற முடியாது. அது மத ரீதியான இன ரீதியான வன்முறைகளுக்கே வழிவகுக்கும். மத தலங்களை வைத்துக்கொண்டு அரசியல் செய்வதை கட்சிகள் உடனடியாக நிறுத்த வேண்டும். தையிட்டி விகாரை அமைந்துள்ள காணி உரிமையாளர்களுடன் வடக்கு மாகாண ஆளுநர் ஏற்கனவே நேரில் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார். அவர் இணக்கமான தீர்வுக்கு வர சம்மதம் தெரிவித்துள்ளார். பலர் மாற்று காணிகளுக்கு சம்மதம் தெரிவித்துள்ளார்கள். இந்த நிலையில் காணி உரிமையாளர்களை திசை திருப்பி அவர்களை தங்கள் அரசியல் நிகழ்ச்சி நிரலுக்கு பயன்படுத்த சிலர் முற்படுகின்றனர் என அவர் தெரிவித்துள்ளார்.